கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவு காரணமாக காய்கறிகள் விலை உயர்ந்துள்ளது. தக்காளி விலை 20 ரூபாய் உயர்ந்து 50 ரூபாய்க்கும், பீன்ஸ் 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியிலிருந்து கொசுஸ்தலை ஆற்றுக்கு திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 4500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 21 அடியை தாண்டியது. நீர்வரத்து 1980 கன அடியாக உள்ள நிலையில் உபரி நீரை கூடுதலாக திறப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை அடுத்த புழல் ஏரியிலிருந்து 750 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கனமழை எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை சுற்றுவட்டார ஏரிகளில் நீர் திறக்கப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. செம்பரம்பாக்கம், புழல், பூண்டியில் முன்கூட்டியே வெள்ள நீர் திறக்கப்பட்டு போதுமான இடைவெளி பராமரிக்கப்பட்டு வருவதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பகுதியில் கனமழை பெய்தது. கருகேகண்டி ஓடையில் ஏற்பட்டுள்ள காற்றாற்று வெள்ளத்தால் வனப்பகுதிக்கு மத்தியில் உள்ள கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை தொடருவதால் கொடிவேரி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.